தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக்கப்படுகின்றது. அதை முன்னிட்டு லா சினிமா மேனேஜர் அவர்களிடம் முதல் காட்சி எங்களுக்கு ரசிகர் மன்றத்துக்காக நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் எங்களுக்காச்சும் கொடுக்கணும் என்று நாங்கள் பலமுறை எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் நானும் டெலிஃபோன் மூலம் கான்டாக்ட் பண்ணினோம். ஆனால் அதுக்கும் அவர் ஒத்து வரலை. குறிப்பாக ஒரு 30-40 டிக்கெட்டு தரணும் என்று வாய் மூலம் சொல்கிறாரு. அதுக்கும் திருச்சியில் உள்ள அந்த அவருடைய எம்டியிடம் கேட்டு தான் அதுவும் கொடுப்போம் என்று மரியாதை இல்லாமல் சொல்கிறார். அதாவது இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க, எங்களுடைய தளபதி விஜய் படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய அந்த விஜயனுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஷோ டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து கலெக்டர் அவர்களிடம் முறையிட்டுள்ளோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிக்கெட்டை முறையான முறையில் நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்றால் நாங்கள் அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவரிடம் டிமாண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு சரியான முடிவை அவர்களிடம் பேசி எங்களுக்கு எடுத்து தருவதாக சொல்லியிருக்கிறார். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவங்க அந்த சரியான முடிவு எங்களுக்கு வரவில்லை என்றால் அந்த நடக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஷோ காட்சியை நாங்கள் அனைவரும் அந்த தியேட்டருக்கு சென்று முற்றுகையிட்டு தடுத்து நிற்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதாவது டிக்கெட் அவங்க இஷ்டத்தில் பல அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க அதை பிளாக் முறையில் விற்கிறாங்க. இதுதான் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி எங்கள் 5 தொகுதியில் 40 டிக்கெட் தரேன்னு சொல்கிறாரு. அவர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 25-30 டிக்கெட் 40 டிக்கெட் கொடுக்குறதாக வாய் மூலமாக சொல்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு முதல் காட்சியை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லை, முதல் காட்சியில் குறிப்பிட்ட டிக்கெட்டை எங்களுடைய ரசிகர்கள் கொடுத்ததே நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி வந்திருக்கோம். எங்களுக்கு விரைவிலே பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாட்டி கண்டிப்பாக முற்றுகை போராட்டம் நடக்கும். இப்போ டிக்கெட்லாம் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பிளாக்ல வாங்கி விற்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்க மாட்டார். அவர் தூக்கி கொடுக்குறாங்கல்ல, ஒரு ஆட்டை கொடுக்குறாங்கல்ல, அவங்க விற்பாங்க. இதே மாதிரி ரெகுலர் இங்கே நடந்துட்டு இருக்கு. விஜய் எதிர்த்தாங்க, இதுக்கு மட்டும் வர்றாங்க. ஆமாம், இதுக்கு வர்றாங்க. இதுக்கு மட்டும் விஜய் வேணும், மற்றதுலாம் விஜய் வேணும் கிடையாது. இந்த டிக்கெட்டு இவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் விஜய் வேணும், மற்றதுலாம் விஜய் தேவையில்லை. இதுதான் எங்களுடைய இன்னைக்கு நாங்கள் அரசியல் அமைப்பாக ஆகிட்டோம். முதல்ல ரசிகர் மன்றத்தில் இருந்தோம், இன்னைக்கு அரசியல் அமைப்பு ஆகிட்டோம். அரசியல் அமைப்பு முறை எப்படி இருக்கோ அதைப்படி நாங்கள் பின்பற்றி நடப்போம். மற்றபடி மாவட்ட ஆட்சியர் என்ன முடிவு இருக்கிறதோ அதை தொடர்ந்து நாங்கள் பின்தொடரும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.